அண்ணாவுடைய விழா, பிறகு அண்ணாவுடைய நூற்றாண்டு விழாவுடைய அவர்கள் குறிப்பிட்டதை போல நாங்கள் கலந்து கொண்டிருக்கிற 6வது விழா இதுவாகும். இந்த விழாவினுடைய சிறப்பு உங்களுக்கு நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சுருக்கமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். நல்லிசையால் நாளும் தமிழத்த ஞான சம்பந்தம் படித்த நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் 82வது ஆதீனம் தமிழகத்திலேயே மிக ஓல்டஸ்ட் என்று மிக பழமை வாய்ந்த அந்த மதுரை ஆதீனம் ஆதீனம். என்னடா எங்கே போனாலும் இந்த மதுரை ஆலயத்திற்கு நடராஜன் நடக்காம எடுத்து போகிறானே என்று பலருக்கு வருத்தம் வேதனை. இன்னும் எத்தனை சாமியார்கள் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள் கணக்கெடுங்கள் என்று இந்த நாட்டின் முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார்கள். ஏன் உங்களோடு அவர் தேவையில்லையா? கையில் இருந்த அத்தனை விரவில் இருந்த மோதிரத்தை கைக்கு உங்களுடைய விழாவினை போடவில்லையா? அப்பேற்பட்ட சன்னிதானம் அவர்கள் அது சாதாரண சன்னிதானம் தான். 792வது சன்னிதானம். அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அதை செய்தியை பேசுவதற்காக நான் இந்த பத்திரிகையை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதில் நேற்று இரவு நீங்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்களோ பார்த்திருக்க மாட்டீர்களோ, இந்த இடத்திலே நான் தொடங்கும் பொழுது அதை இறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தாலும் ஐயா அவர்கள் அதிலிருந்து பேசி முடித்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் நேற்று இரவு இங்கிருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் 10,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அமெரிக்காவுடைய வாஷிங்டன் தலைநகரிலே நேற்று இரவு 10 மணி அளவிலே 10லிருந்து 12 மணி அளவிலே அமெரிக்க நாட்டினுடைய முதல் கருப்பின தலைவராக ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பினத்தினுடைய சேர்ந்த அந்த கருப்பினம் சொல்ல முடியாது. அந்த சமூகம் வன்முறை கூடாது. நாம் நினைத்து பார்த்தால் தந்தை பெரியாரை போல் அவருக்கு சொத்து சுகத்தை வைத்திருக்கிறவன் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒரு புத்தனை போல் ஒரு இயேசுவை போல் நாட்டு மக்களுக்காக உயர்வதற்காக அவருடைய பணிக்காக நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்று எந்த தலைமகனும் வரமாட்டான். ஆனால் தந்தை பெரியார் வந்தார். அப்படிப்பட்ட பெரியாருடைய வழியிலே நான் வந்திருந்தாலும் இந்த சமூக சீர்திருத்தங்களை சொல்வதன் மூலமாக இந்த நாட்டு மக்களை மூடநம்பிக்கையிலிருந்தும் சமூக சீர்திருத்தம் செய்வதன் மூலமாக மட்டுமே நாம் வெற்றி பெற்று விட முடியுமா? முடியாது. இதற்கு அடிப்படையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எங்கே இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும்? அது ஆட்சி அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற பொழுதுதான், அந்த போட்டியிலே சென்று கோப்புகளிலே உத்தரவுகளை போடுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான சமூக மறுமலர்ச்சியை அந்த சமூகத்தில் உள்ள அடித்தட்டு மக்களுக்கும் கடைகளுக்கு கடைதேற்றம் என்று ரஸ்கின் சொன்னானே, அந்த ரஸ்கினுடைய கடைகளுக்கும் கடைதேற்றம் கொடுக்கக்கூடிய வழியிலே சட்டத்தின் மூலமாக நாம் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்படி சட்டத்தின் மூலமாக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றால், நாட்டு மக்களுக்கு மறுமலர்ச்சி உருவாக்க வேண்டும் என்றால் நாம் சட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு அரசியல் இயக்கமாக மாறினார். அதை வெற்றி பெற்றார்கள். ஒரு சாமானியனாக நாடுகளுக்கு பிரிட்டிஷ்காரர்களுக்கு இணையாக பேசுகிறார்கள், அமெரிக்காவுக்கு இணையாக பேசுகிறார்கள். அதனால்தான் இங்கே இருந்து படித்த பிஇ படித்தவர், இங்கே இருந்து பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவர், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவர், டாக்டருக்கு படித்தவர், இன்னும் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி